ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், கொஞ்சம் நார்மலாக ப்ரீத் பண்ணணும். எப்பா முடிஞ்சிடா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். நார்மலாக அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்காக முதல்ல ஒரு 10,000 ரூபா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டீங்கல்ல, ஒரு 10,000 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த 10,000த்தை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு திட்டமாக நாங்கள் அடுத்த 5 வருஷம் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். இதுதான் வந்து ஏடிஎம்கே மக்கள்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிற லாங்குவேஜ். புரியுது இல்லையா உங்களுக்கு? இதில் வந்து பயங்கரமான மக்கள் நலன் இருக்கா அப்படின்னா முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் தான் இருக்குது. இதில் என்ன சந்தேகம்? எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு அரசியல் தான். ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க. 5,000 கொடுத்துட்டாங்க. இது எப்படி கவுண்டர் பண்ணுறது? யோசிச்சு பார்க்கும்போது நம்மக்கிட்ட மத்திய அரசு நமக்கு தொடர்பில் இருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸ்டாலினை ஏர்லியராக பீக்காக விட்டு, அதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய கடைசி ஆயுதம்